ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு பியூட்டி அண்ட் பைட்ஸ் vlog. இன்றைக்கி நான் ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கட்லெட். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. அந்த ஆயில் நல்லா சூடாகட்டும். ஸ்டார்டிங் ஆஃப் வீடியோலேயே உங்களுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம சாப்ட் ஆனியன்ஸ் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அது நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட் அண்ட் ஆனியன் வந்து ரெண்டும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே ஆகட்டும், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ கேரட் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம க்ரீன் பீஸ் போட்டுக்கலாம். க்ரீன் பீஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து அது நல்லா வேகும். அது நல்லா வேகட்டும். ஒரு 2 to 3 minutes வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் மென்ஷன் பண்ண மசாலா இதில் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஷ்ரெட்டட் சிக்கன் போட்டுக்கலாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அது வந்து நல்லா கொஞ்சம் சாட்டே ஆகட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வச்சுருக்க பொட்டேட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோவும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த கட்லெட்டோட கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை வந்து லெமன் சைஸ் பால் மாதிரி பண்ணி அப்புறம் வந்து ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க அந்த மிக்சருக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ கோட் பண்ணதுமே அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. நான் எல்லாத்தையும் கோட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஏர் ஃப்ரையருக்குள்ளே வைக்க போகிறேன். எல்லாத்தையும் ஸ்பேஸ் கரெக்டாக வச்சுட்டு இதில் வந்து அதுக்கு மேலே வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அது மேலே. இப்போ நம்ம ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ ஏர் ஃப்ரையரில் 180 degree Celsius நம்ம வந்து 15 minutesக்கு வச்சுக்கலாம். 15 minutesக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் கட்லெட் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். பாய்.